ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள் மக்களே. ஒரே கத்துறது. அப்புறம் இங்கே வந்து சோறு தின்னுட்டு ஓடிடுறது. காலையில் சோத்தை வச்சுட்டு கொலக்கட்டை வச்சேன். பாருங்க, கொலக்கட்டை வச்சேன், சாப்பிட்டு போயிடுச்சு. வெறிஞ்சோறு தான் வச்சுருக்கேன், குழம்பு இல்லாமல் வெறிஞ்சோறு தான் வச்சுருக்கேன். இந்த துளசி செடிக்கு ஆப்போசிட்டில் காக்காய்க்கு சோறு வைக்கக்கூடாதுன்னு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னைய. வைக்கலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள் மக்களே. சுத்தமான இடத்துல தானே காக்காய்க்கு வைக்கணும் சோறு. அது இங்கே வச்சா நல்லா எடுத்துகிட்டு போகுதுங்க. காலையில் கொலக்கட்டை வச்சேங்க, எடுத்து சாப்பிட்ருச்சு. இப்போ அது போக சோறு வச்சுருக்கிறேன் பாருங்கள். வந்துட்டு எடுத்துகிட்டு கத்திட்டு எடுத்துகிட்டு போகுது. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் ஞாபகம் தாங்க எனக்கு வருது. ஏன்னா அவர் கேட்பார், எனக்கு டிப்பனே கொடுக்குறே, ஒரு நேரம் சோறு கொடுன்னு கேட்பார். அதனால தான் அந்த காக்காய்க்கு சோறை அள்ளி நான் வச்சுருவேங்க. இந்த காக்கா சோறு தின்னு முடிச்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்காரர் தான் வந்திருக்காருன்னு எனக்கு ஒரு ஐதீகம் இருக்கும், ஒரு சமாதானம். இப்போ இந்த சோறு வந்து சாப்பிட்றதுங்க, இந்த காக்கா வந்து சோறு சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குதுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். துளசடி பக்கம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், சுத்தமான இடத்துல கூட்டி சுத்தமாக வச்சுருக்கேன். ஓகே மக்களே, பாய்.